நம்ம டிடிஎஃப் ஜிபிஎஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்கேமு. எஸ்இ ட்ராக்குங்கிற கம்பெனி 1500 விற்கிறதே இவர் 3500 விற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த எஸ்இ ட்ராக்குங்கிற கம்பெனியே கிட்டத்தட்ட ஸ்கேம் தான். ஆனால் நம்ம டிடிஎஃப் ஜிபிஎஸ் ஸ்கேமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு 2 இமேஜ் காமிக்கிறேன். ஒன்று வந்து டிடிஎஃப் ஜிபிஎஸ் ஆப்போட ஃபோட்டோ, இன்னொன்று வேறு கம்பெனியோடது. இது ரெண்டில் எது வந்து டிடிஎஃப் ஜிபிஎஸ் ஆப்னு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட சொல்லுங்கள். கமான். ரைட்டு, நீங்கள் 1ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா தப்பான ஆன்சர், 2ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாகின் பேஜில் லோகோவை தவிர எல்லாமே சேமு. லாகின் பேஜ் மட்டும் இல்லை, உள்ள பின்னாடி இருக்கிற ஃபீச்சர்ஸு, சாஃப்ட்வேரு எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் சர்வர் முதற்கொண்டு ஒரே இதை யூஸ் பண்ணுறாங்க. ஜிபிஎஸ் ட்ராக்கரோட ஃபீச்சர்ஸ் முதற்கொண்டு ஒரே இது தான். ஸோ இவர் எந்த கம்பெனிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துருக்காரு, எந்த கம்பெனிக்கு ஒரு டைப் வச்சிருக்காரு, எப்படி வந்து இவங்க ஸ்கேம் பண்ணலைனாலும் எப்படிலாம் மிஸ்லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக என்னோட மெயினான வீடியோவில் நான் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு எல்லாருமே அதை போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமஸான கம்பெனியான ஃப்ளீட் ட்ராக், ட்ராக் நாவ், ஏன் இது எஸ்இ ட்ராக் கம்பெனி கூட எப்படி பித்தலாட்டம் பண்ணுறாங்கன்னு தெளிவாக நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ எல்லாருமே திட்டுறதா இருந்தால் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த கமெண்ட் செக்ஷனில் திட்டுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். டாடா, பை பை.